அப்போது செய்த ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், சீஷர்கள் எல்லாருமே என்னன்னா, முழு நேரம் ஊழியன்னு சொல்லிட்டு, இப்ப நெறைய பேர் வந்துட்டு இப்பவும் முழு நேர ஊழியம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேலைகள் முழு நேரமா ஆண்டவருக்கு செலுத்தாத அந்த சூழ்நிலைகள நெறைய பேர் நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். கேட்டா முழு நேரம் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்றேன்னு சொல்றாங்க. ஆனா, அப்படி ஓடி ஓடி சபைகள ஸ்தாபித்த அப்போஸ்தலர்களே ஊழியத்துல வேலை செய்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கிறோம். என்னுடைய இந்த கைகளே வேலை செய்து ஊழியத்திற்காக பயன்படுத்துது. இந்த கைகளே வேலை செய்தது அது உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி எபேசுல இருக்கிற மூப்பர்கள வர வச்சு மூப்பர்கள்ட்ட பவுல் அப்போஸ்தலர் சொல்லுறாரு. ஏன்னா அவருக்கு வேலை செய்திருக்காரு. வேலை செய்து தேவைகள் ஊழியத்தின் தேவைகள பூர்த்தி செய்திருக்கிறார், சந்திச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்கு பொன்னையோ, வெள்ளியையோ, வஸ்திரங்களையோ இச்சித்தது இல்லப்பா. நாங்க வேலை செய்து இந்த கைகள வேலை செய்தது நீங்க பார்த்தீங்க. அப்படின்னு சொல்லி இன்னும் அறிவுரைகளை நிறைய சொல்றாரு. நீங்கள் அது மாதிரி இச்சியாமல் இருங்க அப்படின்ற மாதிரி எபேசு தூதர்கள் மூப்பர்களை அழைச்சு சொல்றாரு. ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்களோட சேர்ந்து பவுல் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 2 வருஷம் கூட வேலை செய்திருக்காரு, கூடார வேலை செய்திருக்காருன்னு சொல்லி ஒரு சில குறிப்புகள் சொல்லுது. அந்த கூடார வேலையை செய்தது குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். கூடார வேலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்தது 1 கொரிந்தியர் 4:12 எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்து பாடுபடுகிறோம். எங்கள் அப்படின்னு சொன்னா அந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்துல பவுலும் சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் எழுதுகிறதாவதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பவுல் கூட இருந்த சீஷர்கள், அவர் கூட இருந்த நிறைய அவர் கூட இருந்து ஊழியம் செய்த ஒரு கூட்டம், இவங்க எல்லாருமே வேலை செய்து தான் ஊழியம் செய்திருக்கிறாங்க. கூட இருந்த சொஸ்தனையும் நாங்கள் எழுதுகிறாராவது நாங்கள் செய்து பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. கூட இருந்தவர்கள் வேலை செய்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் இந்த தெசலோனி நிருபத்தை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பவுல், சில்வான், தீமோத்தேயும் நாங்கள் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி முதலே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சில்வான், தீமோத்தேயு இவங்க எல்லாருமே வேலை செய்திருக்கிறாங்க. எல்லாருமே வேலை செய்து நான் சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இப்போ பவுல் கூட இருந்த எல்லாருமே வேலை செய்து தான் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இன்னும் பல பெண் சீஷர்கள் இருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படிலாம் ஊழியத்துக்கு உதவியாக இருந்தாங்க, எப்படி ஊழியம் செய்தாங்க, பெண்களுடைய ஊழியத்தை கொடுத்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இப்படி வேலை செய்து ஊழியம் செய்ய சப்போஸ் இந்த சீஷர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த பெண் சீஷர்கள், பேதுரு போன்ற ஆட்கள், இவங்க எல்லாருமே சீஷர்கள் எல்லாருமே வேலை செய்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்ததுக்கப்புறம் பேதுரு மீன் பிடிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்படியான ஜெப ஆலயங்களை கூடி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபித்துக்கிட்டே இவங்க மீன் பிடிக்க வேலையை செய்திருக்கிறாங்க. இயேசு நாமத்தினால இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறப்போவே அவருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். அவர் கூட ஊழியம் செய்துக்கிட்டே வேலை செய்து உதவிகள் செய்திருக்கிறாங்க. இப்படி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து அதை முழு நேர ஊழியம்னா இயேசு கிறிஸ்து முழு நேரம் ஊழியம் செய்தார். முழு நேர ஊழியத்தில் அவருக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணல, அவரை சுற்றி ஆட்கள் இல்லாமல் இல்லை. எப்போவுமே அவரை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஊழியம் செய்துக்கிட்டே இருந்தார் ஏசப்பா. ஒரு நிமிஷம் கூட இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் ஊழியம், அதிகாலை இருட்டோட எழுந்துருச்சு ஜெபம். எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஊழியம்னா அந்த ஜெபம் ஊழியம் அதுலேயே 3 வருஷம் இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து முழுமையாக இருந்தார். அந்த மாதிரி ஊழியம் செய்கிறாங்க. அந்த மாதிரி நேரமே இல்லை அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் டைம் கிடைச்சும் ஏதோ பகுதி நேரம் ஏதோ ஒரு டைம் கிடைச்சும் அப்போ நாங்கள் வேலை செய்யாமல் ஊழியம் செய்து ஆண்டவர் கண்டிப்பாக அதை அங்கீகரிக்கவே மாட்டார். வேலை செய்தால் பாவம் கிடையாது. வேலை செய்யலாம், செய்துட்டு ஊழியம் செய்யலாம். இல்லை முழு நேரமாக எனக்கு டைமே கிடைக்கல. நிறைய பேர் பார்க்குற பரிசுத்தவான்கள் நடந்து ஒவ்வொரு நாளும் நடந்து இரவும் பகலும் ஜெபம் ஊழியம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க.
இன்றைக்கும் நிறைய கட்டட சபைகளில் கட்டட ஆலயங்கள் கட்டடங்களில் வந்து கூடி ஜெபிக்கிறவங்க அங்கேயும் இன்னைக்கும் சிலர் உண்மையாக கர்த்தருக்காக உண்மையான ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாரும் நைட்டு ஃபுல்லாக ஜெபம், இயேசு மாதிரி நடைப்பிரயாணம் அங்கங்கே நடந்து நடந்து ஊழியம் செஞ்சு ஒரு வயதான சூழ்நிலை இருக்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல. 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, என்னால் முடியல, என்னால் ஏதோ டெய்லி ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா அவங்களாம் நடந்து நடந்து நிறைய ஊழியம் செஞ்சு உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பலவீனம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள நிறைய பேர் பார்த்தா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனை நடத்தி மற்ற நாள் ஏதோ ஒரு நாள் ஊழியத்துக்கு போகிறது, இல்லை சாயங்காலம் ஏதோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருது. இந்த வந்துட்டு மற்ற நாட்கள்லாம் வேலை செய்யாமல் ஜெபம் பண்ணாமல் ஊழியம் செய்யாமல் இருக்கிறது, இதையெல்லாம் ஏசப்பா கண்டிப்பாக அங்கீகரிக்கவே மாட்டார். ஏன்னா பரிசுத்தவான்கள் நமக்கு முன்மாதிரியாக சாட்சியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்குது. பைபிளில் சொல்லப்பட்ட இந்த காரியம் முழு நேரம் எப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, இல்லை கிடைக்கிற நேரத்தில் வேலை செஞ்சு எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. பவுல் நிறைய பாடுகளை குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. நிறைய காரியங்கள் இருக்குது. எப்படி பாடுபட்டோம், நாங்கள் முன்மாதிரியாக இருந்தோம். இன்னும் பவுல் கூட இருந்தவங்க, இன்னும் பலர் சீஷர்கள் கூட, இயேசு கூட இந்த சீஷர்கள் எல்லாருமே வேலை செய்து தான் ஊழியம் செய்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஸோ கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ஆண்டோடைய வேலையை செய்து ஊழியத்தை செய்து ஏதோ ஒரு வேலையை செய்து ஒரு செலவுக்கு மற்ற காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தலான்றதை இதெல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் கட்டடத்தில் தான் எனக்கு ஒரு பெரிய சபை இல்லை, ஒரு கட்டடம் இல்லை, அங்கே இருந்தால் தான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு மற்றவங்க முன்னாடி சாட்சி அப்படிலாம் கிடையாது. எங்கே கூடி ஆராதிக்கிற இடம் பெருசு கிடையாது. இன்றைக்கும் சத்தியத்தில் சாட்சியாக ஜபத்தில் ஊழியத்தில் வல்லமையாக இன்னும் சிலர் எல்லா கட்டடங்கள்லேயும் சபைகள்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நிறைய பேர், முக்கால்வாசி பேர் 75% முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை, அதாவது வேலை கூட அந்த டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு வேலை கூட செய்யாமல் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களே நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாமே இவங்களை எல்லாரும் தேவன் ஆசீர்வதிக்கணும். தேவன் வருகைக்குள்ளே அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே அவருடைய சத்தியத்தின்படி சபை கூடுகையில் நடத்தணும். கூடுற இடம் பெருசு இல்லை, நாம தான் பெருசு. நம்ம எப்படி எந்த விதத்தில் சபை கூடுகை நடத்துகிறோம், எந்த விதத்தில் சபை கூடுகை நம்ம கலந்து கொள்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம் நாமளே சோதி தெரிந்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.